Hello friends, welcome to Karthika Vlogs. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கும்பகோணம் கடப்பா. இது எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். வீடியோ ரொம்ப இன்ட்ரஸ்டா இருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாசி பருப்பு எடுத்து ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சமா நீங்க போடிங்கனாலே போதும். கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிட்டு தண்ணி ஊத்திக்கோங்க. அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. கூட தேவையான அளவு கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இது கூட வந்து ஒரு 2 சின்ன உருளைக்கிழங்கு அதை வந்து கட் பண்ணி அதிலே போட்டுக்கலாம். ரெண்டையும் தனித்தனியாக வேக வைக்க தேவையில்லை, ரெண்டையும் ஒட்டுக்காவே போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். நான் வந்து இப்போ குக்கரில் வந்து கட் பண்ணி போடுறேன். தோலெலாம் எடுத்துட்டு சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வேகும். ரொம்ப ஒரு 3 விசில் 4 விசில் அந்த மாதிரி நீங்கள் விட தேவையில்லை. 2 விசில் விட்டிங்கன்னா போதும். பருப்பு ரொம்ப குழஞ்சி போகிற அளவுக்கு வேக வேணாம். ஓரளவுக்கு பருப்பா மட்டில் வந்து கொஞ்சம் கடையிற அளவுக்கு லைட்டாக வெந்திருந்தால் போதும். நான் வந்து இப்போ குக்கரில் வச்சு வேக வைக்க போகிறேன். 2 விசில் விட்டால் போதும் உங்களுக்கு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுருங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிக்கணும். காஞ்சதுக்கப்புறமா பிரிஞ்சி லீஃப் வந்து எடுத்துக்கிறேன் தாளிக்கிறதுக்கு. அதை வந்து போட்டுக்கலாம், பிரிஞ்சி லீஃப் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பட்டை எடுத்துக்கோங்க. அதையும் 2-3 உடச்சி போட்டுக்கலாம். இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா நல்லா வெடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலை வந்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது கூட டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியும் அதே மாதிரி நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வணக்கிக்கோங்க. தேவைன்னா உங்களுக்கு கொஞ்சம் உப்பு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் வணங்குறதுக்காக வேண்டி. நல்லா எண்ணெயில் வந்து நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா வணக்கினதுக்கப்புறமா நம்ம இப்போ வந்து குக்கரில் வந்து வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, பருப்பு அதோட உருளைக்கிழங்கு அது எல்லாத்தையும் நல்லா மசிச்சுக்கலாம். நான் கரண்டிலே நல்லா மசிச்சு விட்றேன். பருப்பா மட்டும் இருந்தால் கூட நீங்கள் அதில் கூட மசிச்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து இப்போ வந்து நான் அரைக்கிறதுக்கு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கிறதுல இஞ்சி பூண்டு எடுத்துருக்கேன் 2 பல். அது கூட கொஞ்சமாக ஒரு கப்பு தேங்காய், இதில் வந்து பொட்டுக்கல்லையும் சோம்பும் எடுத்துருக்கேன். இதெல்லாம் வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நம்ம வந்து இதை அரைச்சி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நீங்கள் அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி விட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இது கூடவே வந்து 2 பச்சை மிளகாய் வேணாலும் போடலாம். நான் 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள் வந்து இதில் ஆட் பண்ண போகிறதில்ல, அதனால் போட்டிருக்கேன். அது கூட கொஞ்சம் கசகசா அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி நல்லா பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கணும். கொஞ்சம் தண்ணி விட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இதில் கப்பில் ஒரு கப் அளவு கிடைக்கும். அதை வந்து நீங்கள் இந்த குழம்போட நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு வேணால் கொஞ்சம் அதிலே இருக்கிறத வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதையும் மீதி இருக்கிறது எல்லாத்தையும் அதிலே ஊற்றிக்கோங்க. நம்ம இது வந்து கொஞ்சம் கெட்டியாக கூட ஆகிடும் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டிங்கன்னா. ஸோ அதுக்கு தண்ணி கொஞ்சம் வேணுங்கிற அளவு நீங்கள் ஊற்றிக்கோங்க, குழம்பு வேணுங்கிற அளவுக்கு. ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணுறோம், பாசிப்பருப்பும் ஆட் பண்ணுறோம். ஏன்னா ரெண்டுமே கொஞ்சம் திக்னஸ் ஆகக்கூடியது தான் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா. ஸோ அதனால் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி போட்டு நீங்கள் கொஞ்சம் தண்ணி மாதிரி கூட நீங்கள் இந்த குழம்பு வச்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ரொம்ப கெட்டியாகிடும். அதனால் நீங்கள் முதல்லே வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு. நான் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். குழம்பு நல்லா கொதிக்குது. கொதிக்கும் போதே நல்லா வீடு ஃபுல்லாக நல்லா வாசனையாக இருக்கும். அதில் கடைசியில் வந்து கொஞ்சம் எலுமிச்சைச்சாறு வந்து லாஸ்ட்டில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு 1/2 லெமன் நீங்கள் பிழிஞ்சிங்கன்னா கூட போதும். கடைசியாக வந்து கொத்தமல்லி தழை வந்து நம்ம தூவிக்கலாம். குழம்பு பார்க்குறதுக்கே நல்லா யம்மியாக டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வாசனையே வீடு ஃபுல்லாக இருக்கும். இட்லியும் சூடாக பக்கத்துலேயே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இட்லிக்கு தோசைக்கு இதை வச்சு நம்ம பரிமாறி சாப்பிட்லாம்.
கும்பகோணம் கடப்பா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அதுக்குள்ளார எங்கள் ஜோஷ்மா வேற விளையாண்டுட்டு இருக்கா. அவ்வளோ பின்னாடி ஃபுல்லாக விளையாண்டுதான். எங்கேயும் லாக்டவுன் அங்கேயும் வெளியில் எங்கேயும் போகிறது இல்லையா, வீட்டிலே தான் எல்லாருமே விளையாண்டுட்டு இருக்காங்க. வீடியோ ஷூட் பண்ணும்போது இதுவும் எடுத்தோம் அப்படியே சைடில். சூடாக இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அது கூட தோசையும் நான் ஊற்றிருக்கேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் நைட்டுக்கு டின்னர் வந்து இட்லி கும்பகோணம் கடப்பா சூடாக ரெடி ஆகிருக்கு. நீங்கள் வாங்க எங்கள் கூட சேர்ந்து சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரியே செஞ்சு டிஃப்ரெண்ட்டாக வெறும் தக்காளி தொக்கு சட்னி இதேவே செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு வீட்டில் இருக்கவங்களே அசுத்துங்க. ஓகே, மறக்காமல் கார்த்திகா விலாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய் ஃப்ரம் கார்த்திகா Vlogs.